ஐபிஎல்லுடைய 2025 தொடர் அண்மையில் நடந்து முடிந்துள்ள நிலையில் 5 கோப்பைகளை கையில் வைத்திருக்கும் சிஎஸ்கே படும் மோசமாக விளையாடி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்திற்கு சென்றாங்க. இதே போல கேப்டன் மகேந்திர சிங் தோனியுடைய பேட்டிங்குமே எதிர்பார்த்த அளவிற்கு சிறப்பாக இல்லை. கேப்டன்சிலுமே பல இடங்கள்ல அவர் சொதப்பிருக்காரு. 43 வயதான சிஎஸ்கே கேப்டன் MS தோனி அவர்கள் 2026 ஐபிஎல் சீசன்ல விளையாடுவாரா அப்படின்றது பலருடைய கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு. ஐபிஎல்லுடைய 2025 கேப்டன்சில தோனி அவர்கள் சொதப்பிருந்தாலுமே அடுத்த சீசன்ல திறமையான இளம் வீரர்களை வைத்து அவர் கோப்பையை பெற்று தருவார் அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிலையில ஐபிஎல் கிரிக்கெட்ல ஓய்வு பெறுவது குறித்து நம்ம தோனி அவர்கள் அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. சென்னையில தன்னுடைய ஐபிஎல் எதிர்காலம் குறித்து பேசிய தோனி அவர்கள் அடுத்த 5 வருடங்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் அளவிற்கு என்னுடைய கண்கள் நல்லாக இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனா இருந்தாலுமே அவருடைய கால்ல ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கா. கடைசி 2 சீசனாகவே தோனி அவர்களால முன்ன மாதிரி ஓட முடியல. அடிக்கடி கால்ல கட்டு போட்டு கொண்டுதான் விளையாடினாரு. ஆகையால பாத்தீங்கன்னா அடுத்த சீசன்ல பாதி ஆட்டங்கள்ல தோனி அவர்கள் பெஞ்சில் உட்கார வாய்ப்பு இருக்கா. ஏன் அடுத்த சீசன் முழுக்கவே அவர் விளையாடக்கூட வாய்ப்பில்லாமல் போகலாம் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அப்படி தோனி அவர்கள் அடுத்த சீசன் இல்லாத பட்சத்துல சிஎஸ்கே அணியை யார் வழி நடத்துவார் அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.